ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். For I will pour water on the thirsty land and streams on the dry ground. I will pour out my spirit on your offspring and my blessing on your descendants. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது வறண்ட நிலத்துல நம்ம தண்ணீர் விட்டா என்னாகும்? அந்த ஈரமே தெரியாத அளவுக்கு அந்த இடமே ட்ரை ஆயிரும். ஏன்னா அவ்வளவு அதற்கு அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் ஒரு மனதோடு காத்திருந்த போது, தாகத்தோடு காத்திருந்த போது அவர்களை திருப்தியாக்கி அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகளாக பல பல பாஷைகள் பேசுகிற வண்ணமாய் கர்த்தர் அவர்களை அனுகிரகித்தார். பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். துதியினால் எரிகோ உடைந்து விழுந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோவின் மதில்களும் எதிரான வல்லமைகளும் முறிந்து நிர்மூலமாகி போகும். தாகத்தோடு வாஞ்சையோடு இயேசுப்பாவை தேடும்போது நம்முடைய பிரசன்னத்தால் நம்மை திருப்தியாக்குவார். அவர் ஒருபோதும் கைவிடாதவர், நம்மை ஒருபோதும் விட்டு விலகாதவர், நம் கூடவே இருப்பவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.